அதுக்காக இப்படி தரையில படுத்து வருத்திக்கிற பாத்தியா? எனக்காக நீ இப்படி கஷ்டப்படும் போது என்னால மட்டும் எப்படி பெட்ல படுக்க முடியும்? நான் ஒன்னும் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரன் இல்ல. மாமா மனசுல இடம் பிடிக்கணும்னு பூக்குழியில இறங்க போறோன்னு சொன்ன உடனே அதுக்கான அறிகுறி தெரியுது. மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆத்தாவோட மகிமையே மகிமைதான். ரசதி, இருந்தாலும் எனக்கு உன் மேல கொஞ்சம் வருத்தம் தான். என்ன மாமா சொல்றீங்க? நீ என் மனசுல இடம் பிடிக்கணும்னு பூக்குழியில இறங்குறதா இருக்க. அப்போ நீ என் மனசுல இடம் பிடிக்கலன்னு நீயா நினைச்சுக்கிற தானே? நீ எந்த அளவுக்கு என் மனசுல இருக்கன்னு ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்செல்லாம் பொழந்து காட்ட முடியாது. நீயா தான் உணரணும். அப்படி நீயா உணரலனா அந்த அளவுக்கு நான் உன்கிட்ட அன்பா வெளிப்படையா நடந்துக்கலன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல ராசதி, நான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா தான் நடந்துக்கிட்டேன். அதை வச்சு நீ என்ன தப்பா எடை போட்ட. இனிமே நான் உன்கிட்ட கோவமே பட மாட்டேன் பாரு. அப்போ உங்களுக்கு என் மேல அவ்வளவு அன்பா மாமா? உங்க மனசுல எனக்குன்னு இடம் இருக்கா? நீ இப்படி கேக்குறதா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ சொன்ன அந்த 3 நாளைக்குள்ள என்னோட முழு அன்பையும் நீ புரிஞ்சுப்ப. என் மனசுல நீ ஏற்கனவே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நீயே இதுக்காகவா நான் பூக்குழி இறங்குறேன் அப்படின்னு யோசிப்ப. ஐயோ மாமா, நான் உங்க மனசுல இருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எல்லாம் செய்யாம இருக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் பூக்குழியில இறங்கிதான் ஆகணும். அப்ப நீ இன்னும் என் வார்த்தையை நம்பலல்ல? அப்படிலாம் இல்ல மாமா. ஆனா உங்க வாயில இருந்து என் மேல அன்பு இருக்குங்கிற வார்த்தைய அந்த ஆத்தா தான் வெளியே கொண்டு வந்ததா நான் நினைக்கிறேன். பூக்குழி இறங்க விரதம் இருக்க ஆரம்பிச்ச உடனே ஒரே நாள்ல நீங்க இவ்வளவு அன்பா மாறிட்டீங்க. 3 நாள் விரதம் முடிச்சு பூக்குழி இறங்குனா நீங்க சுத்தமா மாறிடுவீங்க மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்காகவாவது நான் கண்டிப்பா பூக்குழி இறங்கே தீருவேன். என்னை தடுக்காதீங்க மாமா. அப்படியா? சரி, பார்க்கலாம். நீயே நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பூக்குழி இறங்காம இருப்ப பாரு. சரி, அது தானா உனக்கு புரியும். ஆமா, நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சு பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா, அத்தை சொல்லிருக்காங்க. அந்த சத்தியத்தை நீ எனக்கு பண்ணி தருவியா? கண்டிப்பா பண்ணி தரேன் மாமா. என்ன கேட்டாலும் பண்ணி தருவியா? மாமா, நீங்க என்ன கேட்டாலும் நான் சத்தியம் பண்ணி கொடுப்பேன். என்னோட உசுரை கேட்டாலும் நான் தருவேன். பேச்சு மாற மாட்டியே? கண்டிப்பா மாற மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் ராசதி. சரி ராசதி, நீ தூங்கு. மாமா நம்ம மேல பாசமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பூக்குழி இறங்கியே ஆகணும். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன கேட்டாலும் சத்தியம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா. இத வச்சு அவகிட்ட சத்தியம் வாங்கி வீட்டை விட்டே துரத்தணும். என்னங்க அண்ணா, வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. வாங்கம்மா. கொஞ்சம் இருங்க, டீ கொண்டு வரேன். இல்ல வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். பாப்பா ரசத்திய பாக்கணும்னு அடம் பிடிச்சா, அதான். உங்க பொண்ணை பாக்குறதுக்கு நீங்க எப்ப வேணா வரலாம். காரணமெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்க வீடு மாதிரி.
ஹாய் பாப்பா, அத்தைய பார்க்க வந்தீங்களா? ஆமா, அப்ப எங்களெல்லாம் பார்க்க வரலையா? உங்களையும் சேர்த்துதான். நீ பொழைச்சுக்கிற தாயி. ஆமா, எங்க அத்தை எங்க? உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஆ, அத்தை. அம்மா, வாம்மா. நீ எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். இலக்கியா குட்டி, அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னத்த கையில துணி கட்டிருக்கீங்க? ஆமா ரசதி, என்ன இது? இன்னொரு காப்பு கட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சமந்தி, ராசாத்தி பூக்குழி இறங்குறதா வேண்டியிருக்கா, அதுக்கான காப்பு தான். என்ன ராசாத்தி இது? ஏற்கனவே காப்பு கட்டி விரதம் இருக்க, இதுல பூக்குழிக்கும் விரதம்னா உடம்பு தாங்குமா? நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கிறா. ராசாத்தி, ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. எல்லாம் மாமாவுக்காக தான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாமா மனசுல எப்படியாவது நான் இடம் பிடிக்கணுமா, அதுக்காக தான். மாப்பிள்ளை மனசுல நீ இடம் பிடிக்கணும்னு வேண்டுதல்ல இருக்க வேண்டியதா? ஆனா வேண்டுதல் இருக்கும்னு மனசுல ரொம்ப ஆசைய வளர்த்துக்காத. எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாத. இல்லம்மா, நான் விரதம் இருக்க ஆரம்பிச்ச உடனே மாமா மனசுல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா சொல்ற ராசாத்தி? ஆமா அத்தை, நான் விரதம் இருக்கிறதுனால தரையில தான் படுக்கணும், அதுக்காக தரையில படுத்திருந்தேன். அத பார்த்துட்டு மாமாவும் தரையில படுத்துக்கிட்டாரு. நான் கூட கேட்டேன், எதுக்கு மாமா தரையில படுத்து உடம்ப வருத்திக்கிறீங்கன்னு. அதுக்கு அவரு, எனக்காக நீ உடம்ப வருத்திக்கும் போது உனக்காக நான் வருத்திக்க கூடாதான்னு கேட்டாரு. அப்படியா சொன்னா? கேக்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என் பையனுக்கு இவ்வளவு அக்கறையெல்லாம் இருக்கா? விதை ஒண்ண போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அவன் உன் பையன் பாரு, உன் குணம் இல்லாமலா போயிடும். போக போக பாரு இனி எப்படி நடந்துக்கிற போறான்னு. எப்படியோமா, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா போதும். ஒன்னும் கவலைப்படாதீங்க சமந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க வந்து சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாங்க, நான் இப்ப சாப்பிட்டு தான் வந்தேன். இவ ராசாத்திய பாக்கணும்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்தேன். இலக்கியா, அத்தைய பாத்துட்டல, வா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், அத்தை கூட தான் இருப்பேன். நீ போ. சொன்னா கேளுமா, அத்தைக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். குழந்தைதான் ஆசைப்படுறால, ராசாத்தி கூட 2 நாள் தங்கிட்டு வரட்டுமே. ஆமாமா, இலக்கியா என் கூட இருக்கட்டும். நான் கோவிலுக்கு வரும்போது கொண்டு வந்து விடுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல சம்பந்தி, அங்க எக்கச்சக்கமா வேலை இருக்கு. இன்னொரு நாள் வரேன். வரேன் சம்பந்தி. சரிங்கம்மா. வரேன். வா. அத்தை, ஜாலியா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? எங்க பொண்ணுன்னு சொல்லு, போலாம். என்ன பார்க்கு கூட்டு போறியா? பார்க்கா? பார்க் பக்கத்து ஊர்ல இருக்குமா, ரொம்ப தூரமா இருக்கும், நடந்து போக முடியாதே. ஐ பைக்கு. அத்தை என்ன தூக்கி உட்கார வைத்த. ம். ஸ்பீடா ஓட்டு. அத்தை, ஆ, அதான் பைக் இருக்கே, இதுல ஏறி நம்ம பார்க்குக்கு போவோம். வா, வந்து உட்காந்து ஓட்டு. ஐயோ, அத்தைக்கு பைக் எல்லாம் ஓட்ட தெரியாதுமா. ஏன் ஓட்ட தெரியாது? ஏன்னா தெரியாது, அவ்வளவுதான். உனக்கு ஓட்ட தெரியாதா? உனக்கு மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருந்தா நம்ம ஜாலியா பார்க் போயிருக்கலாம்ல. ஏன் அத்தை, நீ கத்துக்க வேண்டியதானே? கத்துக்கலாம் தான், ஆனா யார் கத்து கொடுப்பா? அப்படியா? கத்து கொடுத்தா கத்துப்பியா?
ம் கத்து கொடுத்தா கத்துக்குவேன். ஒரு நிமிஷம் என்ன இறக்கி விட. ம். இங்கே இருத்த நான் அத வந்துடுறேன். ஏய் இலக்கியா, இலக்கியா எங்க போற? அங்கே இருத்த நான் வந்துடுறேன். சரியான வாளு, பதில் சொல்லுதா பாரு. இதெல்லாம் எப்படி ஊட்டுறாங்க? ஆ? வாங்க மாமா. எங்கம்மா கூட்டிட்டு போற? சொல்றேன் வாங்க மாமா. எங்க? சீக்கிரமா வாங்க. எங்கடி? சொல்றேன் வாங்க மாமா. இரு வர. சீக்கிரமா போடுங்க. எங்கம்மா கூட்டிட்டு போற? சொல்றேன் வாங்க. அத்தைக்கு பைக் ஓட்டணும்னு ஆசையா இருக்கான். கத்து கொடுங்க, கத்து கொடுங்க மாமா. ஐயோ, அவ சும்மா சொல்றாங்க. அவ கேட்டாலேன்னு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்ல மாமா, அத்தை போய் சொல்றாங்க. அவங்க தான் சொன்னாங்க எனக்கு யார் கத்து கொடுப்பாங்கன்னு. ஷோ, ஏய் இலக்கியா, சும்மா இருக்க மாட்டே? ஆஹா, ராசாத்திய பூக்குழியில இறங்க விடாம பண்றதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. பைக் ஓட்ட கத்து கொடுக்கற மாதிரி கத்து கொடுத்து அவ காலை உடைச்சிட்டா. அவ எப்படி பூக்குழியில இறங்குவா? சூப்பர், இத விட்டுறவே கூடாது. மாமா, ஏதோ சின்ன குழந்தை விளையாட்டா சொல்லிட்டா, பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல ராசாத்தி, இதுல என்ன தப்பு இருக்கு? காலெல்லாம் மாறிடுச்சு. இப்ப பொண்ணுங்க எல்லாம் பிளைட்டே ஓட்டுறாங்க. புல்லட் ஓட்டுறதா பெரிய விஷயம்? நான் கத்து தரேன், வா. ஐயோ வேணாம் மாமா. சொல்லத்த இதுல வெக்கப்படவோ கூச்சப்படவோ ஒண்ணும் இல்ல. வா, நான் கத்து தரேன். இல்ல மாமா, புடவைய கட்டிக்கிட்டு எப்படி? உன்கிட்ட சுடிதார் இருக்குல்ல? இருக்கு. ஓகே, அப்ப அதை போட்டு வா, போ. ஐயோ மாமா, அத்தை மாமா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ போ, சுடிதார் போட்டு வா, போ. போன்றல்ல, போ. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ. இலக்கிய குட்டி, அத்தை முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்கிறேன், அப்புறமா உன்னை பார்க்க கூட்டிட்டு போறேன். சரித்த, நீ கத்துக்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போலாம். போ. ஐ ஜாலி ஜாலி. மாவள தானா வந்து மாற்றல. டேனியா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாதுடா. அத்தை நல்லா கத்துட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பை. ரசாத்தி, இப்படி வா. இங்க பாரு, இது ஆக்சிலேட்டர், ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, ஏறி உட்காரு. வெயிட்டா இருக்கு மாமா. அப்படிதான் இருக்கும் ராசாத்தி. இத ஸ்ட்ரைட் பண்ணு. ஏய் சாஞ்சிராத. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது பிரேக். மாமா, ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறது? இரு, இதோ வரேன். ஓகேவா? மூவ் பண்ணு. ஓ, ஏய், இரு இரு, நான் உட்காந்துக்கிறேன்.
இப்போ கிளட்ச பிடிச்சுக்கோ. சாவி ஆன் பண்ணு. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அப்படியே இரு. இப்போ இதை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்லோவா ஆக்சிலேட்டர் கொடு. ஸ்லோவா கொடு. எடு, போலாம். கிளட்ச விடு, ஆக்சிலேட்டர் கொடு. மூவ் பண்ணு. ஓ, நானு இனி எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த தோப்புக்கு தான் வருவோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? கண்மணி, அங்க பாரு, ராசாத்தி பைக் ஓட்டு வரா. பிரேக் பிரேக் பிரேக். பாத்து. டேனியா, என்னடா இது? என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லண்ணே, ராசாத்தி புல்லட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த குண்டுச்சி பைக் ஓட்டுறாளா? நடத்துறா, நடத்து நடத்து. சரிண்ணே, போயிட்டு வரோம். ராசாத்தி, இந்த கிளட்ச் எப்படி பிடிச்சுக்கோ. அப்படியே கீரை மாத்து. போலாம். மெதுவா மெதுவா விடு. ரோட்ட பாரு, ரோட்ட பாரு. கொடுத்து வச்சவன் என் தம்பி. ராசாத்தி குண்டான பொண்ணா இருந்தாலும் வாழ்க்கையை ரசிச்சு எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாரு. நீயும் இருக்கிய. வாய மூடிட்டு வண்டி எடுங்க. சும்மா பேசிக்கிட்டு. ராசாத்தி, கீரை மாத்திக்கோ. மெதுவா மெதுவா போ. ரோட்ட பார்த்து திருப்பாத திருப்பாத பார்த்து. அப்படிதான். வளைக்காத வளைக்காத. பிரேக்ல கால் வச்சுக்கோ. மெதுவா. அப்படிதான். ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காத. கீழே. ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்து நிறுத்து. ஸ்டாப் பண்ணு. நீ ஓரளவுக்கு நல்லா கத்துக்கிட்ட. இப்ப நீ தனியா ஓடு. ஐயோ மாமா, நீங்க பின்னாடி உட்கார்ந்து சொல்லி கொடுக்கும் போதே ஓட்டுறதுக்கு பயமா இருந்துச்சு. இப்ப நான் மட்டும் தனியா ஓட்டினா எப்படி மாமா ஓட்டுவேன்? இப்படி பாந்துக்கிட்டே இருந்தா எப்ப கத்துக்குவ? நீ தனியா ஓட்டினாதான் உன்னால கத்துக்க முடியும். ஓட்டு. மாமா வேணாம் மாமா. ரசாத்தி, நான் பின்னாடில இருந்து புடிச்சுக்கிறேன். நீ பயப்படாம ஓட்டு. மாமா பயமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கியர் போடு. இப்ப அதே மாதிரி ஸ்லோவா கிளட்ச விட்டு அப்படியே மூவ் பண்ணணும். ஓகே, போ போ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணி வேகமா போறா சாத்தி. ஓகேவா? டர்ன் பண்ணாத. அப்படிதான். அவ்வளவுதான். நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கா? கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு. இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வேகமா போ. போறா சாத்தி. மாமா போ. உனக்கு பைக் ஓட்ட கத்து கொடுக்குறேன்னு சொன்னதே இதுக்குதான். எங்கேயாவது போய் விழுந்து காலை உடச்சுக்கிட்டீங்கன்னா பூக்குழியில இறங்குறது தடப்பட்டுரும். நான் பின்னாடி வரங்க தெரிஞ்சது தானே இவ்வளவு வேகமா போற. போய் எங்கேயாவது முட்டி காலை உடச்சுக்கோ. வழியா ஒளிஞ்சது. ரசதி, 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 என்னாச்சு? ஐயோ, ஐயோ, இரு, கால் மாட்டிக்கிச்சு இரு, மாமா. கொஞ்சம் காலடு, காலடு. ஐயோ
ரசதி மெதுவா கால் வலிக்குது மாமா. சரி சரி ஒண்ணு இல்ல எழுந்துரு எழுந்துரு கால் வலிக்குது மாமா. சரி ஒண்ணு இல்ல அம்மா. என்னாச்சு ஐயோ ரத்தம் வருதா ஐயோ ரசதி ரத்தம் வருது கால் அடிபட்டுருச்சு. ஆ, ஐயோ. நாம நினைச்ச மாதிரி நடக்கலையே. ஐயோ ரசதி சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா வா வா. வேண்டாம், லைட்டா தேய்ச்சிருக்கு அவ்வளவுதான். சரி சரி வா வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். ஆ? வா வா ரசதி. மெதுவா வா. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். ராசாத்தி ஏய் ராசாத்தி என்னாச்சு? ரசத்தி என்னமாச்சு?